Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் பிளஸஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ரீசன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் போடாமல் வச்சிருந்தோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொளத்தூர் கிளம்பியாச்சு. ஸோ கொளத்தூர் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக் என்னென்ன ஃபிஷஸ் வந்திருக்கு அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் டேக் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் வந்துட்டு நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான புது வெரைட்டி ஃபிஷஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு முதற்கொண்டு எல்லாம் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த வீக் யாராச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். ஸோ கைஸ் நம்ம கொளத்தூர் போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷாப் தான் போயிருந்தோம். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புது வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸும் வந்துட்டு இவங்க நிறையவே வச்சுருந்தாங்க. அண்ட் சில ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்பவே டல் அடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸும் நான் காட்டுறேன். அண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போன டைம் வந்துட்டு காலையில் ஒரு 10 அப்படி இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வெயில், அந்த வெயிலில் வந்துட்டு ஃபிஷஸ் வச்சனால பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்துட்டு ரொம்பவே டீஹைட்ரேட்டாக இருந்துச்சு. அண்ட் சில ஃபிஷஸ் எல்லாம் அதாவது வந்துட்டு டெத் ஸ்டேஜ் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் நான் வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் நார்மல் வாட்டரில் போட்டிங்கன்னா அது வந்துட்டு அதோட பதத்துக்கு வந்துட்டு சரியாயிடும் அப்படின்வாங்க. பட் அந்த மாதிரி ஃபிஷஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் வாங்காதீங்க. வாங்கினேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் போகிறவருக்குள்ளேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஹாஃப் டெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வாங்குறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். அண்ட் ஃபிஷஸோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு எல்லாமே ஒரு நார்மலைஸ்டான ஒரு ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 தான் இந்த வீக் வந்துட்டு பார்த்த ப்ரைஸ்லேயே வந்துட்டு ஹையஸ்ட்னா அது 300ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எந்த ஃபிஷஸும் கிடையாது. அண்ட் நார்மலாக வந்துட்டு ஒரு பிகினர்ஸாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு 50 rupeesக்கு வந்துட்டு வாங்கிக்கலாம். 50 rupeesக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மாலி ஃபிஷஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு, ஸோ டம்போ சைஸ்னு வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ட் ப்ரீடிங் எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மாலி ஃபிஷஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸும் நான் அண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீக் போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீக் வந்துட்டு போய் ஃபிஷ்ஷஸ் வாங்கினா கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸும் வந்துட்டு ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் புது வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நிறையவே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஷாப்பில் பார்த்துருப்போம். பட் அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நமக்கு ரோட் சைடு வந்துட்டு பேக்கெட் ஃபிஷ்ஷஸாக வருதுன்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அது வாங்கிருக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றீங்க. ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குது அண்ட் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரியும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷஸ் தான் வந்துட்டு நான் வந்துட்டு சொன்னது. ஸோ பார்க்குறக்கு வந்துட்டு நம்ம இந்த குட்டி விரால் அந்த மாதிரி இருக்குன்னுவாங்க. பட் நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் இந்த அலிகேட்டர் கார் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ வெளியே அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா ப்ரைஸே வந்துட்டு ஒரு 8,000 6,000 சொல்லுவாங்க. ஸோ வெளியே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 400 அப்படியே வந்துட்டு உங்களுக்கு தராங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் எல்லா ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீஹைட்ரேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கிற வெயிலில் நான் சொன்ன பேக்கெட் இது தான். ஸோ 50 rupeesக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 pieces ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே கேட்குற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. பட் உங்கள் ரேஞ்சுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் வருதோ, ஸோ நீங்கள் வச்சுருக்கிற ப்ரைஸ் டேக்குக்கு என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் வருதோ நீங்கள் தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் கப்பீசஸ் எல்லாம் இந்த வீக் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எந்த கப்பீசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்சி டைப்பாக இருக்கிற மாதிரியெல்லாம் எப்போவுமே கிடையாது. லாஸ்ட் டைமெல்லாம் நம்ம வீடியோ பார்த்தப்போ நிறையா இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு கப்பீசஸாக மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் நீங்களும் வீடியோவில் பார்க்குறீங்க. அண்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீக் யாராச்சும் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் மறக்காமல் வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் போய் வாங்குன்றவங்க இந்த வீக் ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம். அண்ட் இன்னும் சில புது வெரைட்டிஸ் எல்லாம் வீடியோஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் நான் வந்துட்டு காட்டுறேன். அண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆனால் இந்த வீக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம்லாம் அவ்வளோலாம் அதிகமாகலாம் கிடையாது. ஸோ எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. மேபி சம்மருன்றனால இல்லை வெக்கேஷன் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்காங்களான்னு தெரில. பட் எல்லாமே கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய வந்துட்டு ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோ கூட்டம்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு போனோமா பார்த்தோமா வாங்கிட்டு வந்துடலாம். அண்ட் நிறைய பீட்டா ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. ஸோ பீட்டா பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-60 வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கண்டிப்பாக அதிகமான ரேட்டு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 50 rupees பேக். ஸோ 50 rupeesல வந்துட்டு ஒரு 15 என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நிறையா இந்த வெரைட்டி வந்துட்டு ஆக்சுவலாக என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி நார்மலாக நம்ம பார்க்குற ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ கோல்டு ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீக் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ்ஷஸ் தான் இந்த வீக் இருக்குது. அண்ட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஒரு 150 அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்கிறாங்க. ஏன்னா கோல்டு ஃபிஷ்ன்றனால. அண்ட் நான் சொன்ன
பீஸ் வந்துட்டு இதுதான். அதாவது வந்துட்டு 50 ருபீஸ்க்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபீமேல்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்லா டம்போ சைஸில் இருக்கக்கூடிய மாலி ஃபிஷஸ்ஸு. நிறைய பேர் மாலி ஃபிஷஸ் கேட்டிருந்தீங்க அவைலபிளான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நான் பார்த்ததுலேயே கப்பிஷஸில் இது ஒன்று தான் வந்துட்டு ஹைப்ரிடாக இருந்துச்சு. ஸோ ரெட்டுன்றது மட்டும் தான். பட் இதுவும் ஒரிஜினலாக தெரியாது. மேபி இது வந்துட்டு ப்ரீடிங் வரப்போ தான் இதோட ஒரிஜினாலிட்டி வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ நான் அப்படி தான் சொல்லி வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஸ் ப்ரீடாக தான் அதோட ப்ரீடிங்கோட குட்டிங் எல்லாமே வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் இதை பார்த்து மட்டுமே வாங்காமல் வேறு ஃபிஷஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன அந்த டம்போ சைஸ் ஃபிஷஸ் வந்துட்டு இது தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். உங்களுக்கு ஒரு 7 என்னமோ இருக்குது. 7மே பெரிய பெரிய ஃபிஷஸ். அது நீங்கள் பார்க்குறப்போ கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்கும். பட் அது கோல்டு கிடையாது, மாலி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் அதை வந்துட்டு ப்ரீடிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வரும். எப்படி ஒரு 50 குட்டிக்கிட்ட மேலே வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைஸ்லாம் நாங்கள் வளர்த்துருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபிஷஸ் தான் வந்துட்டு நமக்கு ப்ரீடிங் எடுத்தால் வரும். ஸோ இதுங்களை காப்பாற்ற வேண்டியது அவ்வளோ பெரிய ப்ரொசீஜரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அது ப்ரீட் ஆனவுடனே தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கான ஃபுட்டு மட்டும் அப்பப்போ மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா அது தாராளமாக வந்துட்டு வளர்ந்துடும். ஸோ அதுக்கான ஒரு டுட்டோரியல் வீடியோவும் நம்ம போடுவோம். ஸோ எப்படி வந்துட்டு மாலியோட ஃபிஷஸை வந்துட்டு ஃப்ரைஸை வந்துட்டு எப்படி பெருசாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டு 150. அதாவது வந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா. ஸோ 1 2 3 இந்த 3 பேக்குமே பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னு விட்டுருந்தாங்க. அண்ட் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே வந்துட்டு ரொம்ப வீக்கான மாதிரியோ இல்லை டீஹைட்ரேட் ஆன மாதிரியோ எனக்கு தெரில. அண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் மற்ற ஃபிஷஸ் ஃபீமேல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பீட்டாவில் ஃபீமேல்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபீமேல் வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு பீட்டா ஃபீமேல் வந்துட்டு 5 ருபீஸ் என்னமோ தராங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ருபீஸ் தராங்க. அங்கே போய்ட்டு என்ன ப்ரோ 5 ருபீஸ்க்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். அதாவது வந்துட்டு அந்த ஃபிஷஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ப்ரைஸும் வந்துட்டு அவங்க டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஃபிஷஸ் கேட்டு நம்ம கம்மியான ரேட்டு கேட்டால் தரமாட்டாங்க. கம்மி ரேட்டில் கம்மி சைஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃபிஷஸ் அவைலபிள். ஸோ இது தான் நான் சொன்னது. அந்த 3 பேக்கெட்டுமே 150 அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோட ரேட் வந்துட்டு 50 அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அசைன் பண்ணி விட்டுருந்தாங்க. அண்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு நம்ம கவர் பண்ணியிருந்தோம் இந்த வீக்கு. அண்ட் அவ்வளோ கடை பார்த்திங்கன்னா காலையில் போடல. ஸோ நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock 10:30 போடல. அண்ட் இது தான் நான் சொன்ன அந்த புது வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இது வரைக்கும் நான் குளத்தூரில் இந்த மாதிரியான ஒரு விரால் வந்துட்டு பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி விரால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி விராலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோஸ்ட் அந்த டிவி சேனல்ஸில் பார்த்துருப்போம். ஸோ புது வெரைட்டி ஆஃப் இருக்குது. இதெல்லாம் பெருசாக காட்டுவாங்க. பட் நமக்கு இந்த சைஸில் பார்த்திங்கன்னா அது பேக்கெட் பார்த்திங்கன்னா 200. ஸோ ஈச் 100ன்ற மாதிரி. அண்ட் மற்ற ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருந்தாங்க. ஒரு கப்பியோட ஃபுல் பேக் பார்த்திங்கன்னா 1600 சொல்லியிருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா 147 ஃபிஷ்ஷஸ் என்னமோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கும். அண்டு மற்றபடி வந்துட்டு கொய்கார்ப் வாங்கணும் இல்லை வந்துட்டு ஸ்கை ப்ளூ வாங்கணும் இந்த மாதிரி நினச்சிங்கனாலும் உங்களுக்கு தாராளமாக வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஹோல்சேலாக எடுக்கணும், அதாவது ஒரு பேக் ஃபுல்லாக எடுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த புது வெரைட்டி ஆஃப் விரால் வந்துட்டு நீங்கள் வாங்கி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் விட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் அவங்க போகும்போது வந்துட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ அடுத்து ரொம்ப சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பார்த்துட்டு இன்னொரு சூப்பரான ஒரு புது எபிசோடில் வந்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Karan Duplessis signing off. Cheers, bye, take care, bye bye.